ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இந்த லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா லேம்பும் அந்த லேடியும் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. இதே நம்ம ஒரு போர்ட்ரேட் மெத்தடில் ஒரு இன்ஸ்டாகிராம் அதுமாரி நீங்கள் போடுறீங்கனாக்கா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற இந்த லேம்பும் இந்த லேடியும் பக்கத்தில் இருக்கணும். பட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது ஒர்க்கில். அது எப்படி பண்ணலான்ட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த பேக்ரவுண்ட் லேயரை ஒரு டூப்ளிகேட் போட போகிறோம். ஓகே, இது நீங்கள் கண்ட்ரோல் ஜே கொடுத்தாலும் நமக்கு வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேம்பையும் இந்த லேடியும் நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். செலெக்ஷன் டூல் நீங்கள் பார்த்தீங்க, லேசோ டூல். இந்த செலெக்ஷன் டூலில் ஒரு ஓவரலாக நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். பாருங்க. ஓகே, இதையும் செலெக்ஷன் பண்ணிட்டேன். மேலே பார்க்குற ஆட் செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த லேடியும் இப்போ செலெக்ஷன் பண்ணலாம். இந்த ஷேடோ முதல் கொண்டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ மேலே போய்ட்டு செலக்ட்ன்ற ஏரியாவில் கிளிக் பண்ணுங்கள். அதில் சேவ் செலெக்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம எதுலாம் என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு லேடி செலக்ட் பண்ணிக்கிறோம். லேடி அண்ட் ஏஎன்டி அண்ட் லேம்பு. ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் டி. ஓகே, இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் தான் இந்த ஸ்டில்ஸ் இருக்குது. இது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா போர்ட்ரேட் மெத்தடில் மாற்ற போகிறோம். அதுக்கு கிராப் டூலை கிளிக் பண்ணுங்கள். இந்த மேலே பாருங்கள் மெஷர்மெண்ட் இருக்கும். ஒரிஜினல் ரேஷியோ ஃபுல்லாக செலெக்ஷனில் இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் போடுறோன்னாக்கா 16.9 இது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் ஆகிடுது. இப்போயும் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் தான் அது காட்டுது. ஸோ அதை ரொட்டேட் பண்ணுறேன். இதை பாருங்கள், மேலே இது கிளிக் பண்ணுறேன். இதான் உங்களுக்கு இப்போ போர்ட்ரேட் மெத்தடில் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிடுது. இப்போ நமக்கு எது தேவைனாக்கா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ அதுக்கிட்ட ஒரு லைட்டாக மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். அந்த லேடியை தள்ளி வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் மேலே பாருங்கள் டெலிட் கிராப்டு பிக்சல்ன்றதை கிளிக் ஆகிருக்கும். அதை நீங்கள் எடுத்து விட்டுடுங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டு இதன் பிறகு ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு போர்ட்ரேட் மெத்தடில் செலெக்ஷன் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்ம எடிட்டில் போய்ட்டு கண்டென்ட் அவர் ஸ்கேல் அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ராடக்ட் இது பாருங்கள் நேமு உள்ளாரவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே செலெக்ஷன் சேவ் பண்ணியிருக்கிறோம். லேடி அண்டு லேம்ப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இது கொடுத்துட்டு பிறகு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் வெளியில் இருந்து அந்த படம் அந்த லேடி படமும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த லேம்பும் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்டு மட்டும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். நம்ம சைஸ் அந்த லேடியோட சைஸு லேம்போடைய சைஸு எல்லாம் கரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்டு மட்டும் உங்களுக்கு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.